மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ நாம வந்து இப்போ உபதேசாமிர்தம் 5ஆம் பதம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? கிருஷ்ணேதி யஸ்ய கிரிதம் மனசா ஸ்த்ரியதே தீக்ஷாஸ்தி சேத் பிரணிதிபிஷ்ய பஜந்தம் ஈஷம் ஸ்ருஷ்டுஷ்ரயா பஜன விக்ஞம் அனன்யம் அந்ய நிந்தாதி சூன்ய கிருதம் ஈப்சித சங்கலப்த்யா. யாரோ ஒருத்தர் மொழிபெயர் படிச்சுட்டு மறுபடியும் நம்ம எங்க இருந்து விட்டோமோ அங்கிருந்து படிக்கலாம். மொழிபெயர் ஃபர்ஸ்ட் படிங்க. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய பக்தி வேதாந்த பகவத் வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஜெய். பகவான் மொழிப்புரை. பகவான் கிருஷ்ணர் திருநாமங்களை உச்சரிக்கும் பக்தரை மனதால் கௌரவிக்க வேண்டும். பகவானின் விக்கிரக வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தருக்கு பணிவான வணக்கங்களை அர்ப்பணிக்க வேண்டும். மேலும் பக்தி தொண்டில் வலுவாத உயர்ந்த நிலையில் இருப்பவரும் மற்றவரை நிந்திக்கும் வண்ணம் அறவே இல்லாதவருமான தூய பக்தரிடம் சங்கம் கொண்டு அவருக்கு உண்மையாக சேவை செய்ய வேண்டும். எஸ். சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளதான் எங்க தெரியுமா உங்களுக்கு இந்த உத்தமம் அது படிச்சோம் இல்லையா? அதுக்கு அடுத்த பேராகிராஃப் ஆன்மீக குருவின் உபதேசங்கள். அடுத்த பேராகிராஃப். கிருஷ்ணனின் திருநாமங்களை உச்சரிப்பது மிக உன்னதமானதாக இருப்பதால் பேஜ் நம்பர் சொல்லுங்க மாதாஜி. 55. கிருஷ்ணரின் திருநாமங்களை உச்சரிப்பது மிக உன்னதமானதாக இருப்பதால் ஒருவர் கவனமான முறையில் 10 அபராதங்களை தவிர்த்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை குற்றமின்றி உச்சரிக்கும் போது சாட்சாத் பகவானுக்கும் அவரது திருநாமத்திற்கும் இடையில் எவ்வித வேறுபாடும் இல்லை என்ற உண்மையை அவர் படிப்படியாக உணர்வது நிச்சயம். இத்தகு புரிந்துணர்வை அடைந்தவர் ஆரம்ப நிலை பக்தர்களால் மிகவும் நன்றாக மதிக்கப்பட வேண்டும். பகவானின் திருநாமத்தை அபராதமின்றி உச்சரிக்காவிடில் கிருஷ்ணனுடைய முன்னேற்றம் என்பது சாத்தியம் இல்லை என்பதை ஒருவன் நிச்சயமாக அறிய வேண்டும். ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மத்திய நிலை 22.69 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஜஹாரா கோமல ஸ்ரத்தா சே கனிஷ்ட ஜன கிரமே தேகோ பக்த தம. எவருடைய நம்பிக்கை எளிதில் வளையக்கூடியதாகவும் மென்மையானதாகவும் உள்ளதோ அவர் கனிஷ்ட ஆரம்ப நிலையில் இருப்பவர் என்று அறியப்படுகிறார். ஆயினும் வழிமுறையை பின்பற்றுவதன் மூலம் அவர் படிப்படியாக முதல் நிலை பக்தரின் தளத்துக்கு உயர்வார். ஒவ்வொருவரும் தங்களது பக்தி வாழ்வை கனிஷ்ட நிலையில் தான் தொடங்குகின்றனர். ஆயினும் பரிந்துரைக்கப்பட்ட எண்ணிக்கையில் சுற்றுகளில் ஹரிநாமத்தை முறையாக ஜபிப்பவன் படிப்படியாக உத்தம அதிகாரியின் நிலைக்கு உயர்த்தப்படுவான். கிருஷ்ண பக்தி இயக்கம் நாள்தோறும் 16 சுற்றுகள் ஜபிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது. மேலே நாட்டவர்களால் ஜபமாலையின் நாமத்தை உச்சரிக்கும் போது நீண்ட நேரத்துக்கு மனதை ஒருமுகைப்படுத்த இயலாது என்பதால் குறைவான சுற்றுகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் ஒருவன் குறைந்தது 64 சுற்றுகளை லட்சம் நாமங்களை ஜபிக்காவிடில் அவன் வீழ்ச்சியுற்றவனாக பதித கருதப்படுகிறான் என்று ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் கூறுவது வழக்கம். அவரது கணக்கின்படி நாம் அனைவரும் வீழ்ச்சியுற்றவர்களாக கருதப்பட வேண்டியவர்கள். இருப்பினும் நாம் உண்மையான முறையில் கபடமின்றி பரமபுருஷ்ட பகவானுக்கு சேவை புரிவதில் தீவிரமாக முயல்வதால் பதித்த பாவனர் வீழ்ச்சியுற்றவர்களை விடுவிப்பவர் என்று பிரபலமாக அறியப்படும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையை எதிர்பார்க்கலாம். ஸ்ரீ சைத்தன்ய ஒரு நிமிஷம் இது வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு அப்புறமேட்டு போலாம். சோ இப்போ வந்து 3 வகை பக்தர்கள் அவங்கள பத்தி இதுல சொல்லியிருக்கு இல்லைங்களா? 3 வகை பக்தர்கள் யாரு? கனிஷ்கா கனிஷ்ட அதிகாரி அப்படிங்கிறவர் யாரு? அவர் ஆரம்ப நிலை பக்தர். ஆரம்ப நிலை பக்தியில் இருப்பவர். வேற என்ன அவருடைய குவாலிட்டிஸ்? வேற என்ன பார்த்தோம்? அவரு
அவர் கிருஷ்ண அவரு பகவான் நினைச்சுக்குவாரு. கோயில்ல அவரு இருக்கிற சிலையில மட்டும்தான் ஹரிநாம் கிருஷ்ணா இருக்காரு. ஹரிநாம தீட்சை பெற்று இல்ல இல்ல ஹரிநாம தீட்சை வாங்குவாரு. கோயில்ல இருக்கிற சிலையில மட்டும்தான் கிருஷ்ணா இருக்காரு அப்படின்னு நினைப்பாரு. சரிங்களா? தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் மறுபடியும் நான் சொல்றப்ப உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. கேள்வி நான் கேட்பேன். நான் அதனாலதான் டைம் அது மாதிரி டேப்லெட் காலம் மாதிரி போட்டு எழுதுங்கன்னு சொன்னேன். கனிஷ்ட அதிகாரி அவங்களுக்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா, கோயில்ல சிலையில உள்ள சிலை மட்டும்தான் சிலையில தான் பகவான் இருக்காருன்னு நினைப்பாங்க. எல்லா இடத்துலயும் அவர் இருக்காருன்னு மத்தவங்க கூட எப்படி பழகணும்னு அவங்களுக்கு தெரியாது. எக்ஸாக்ட்லி. மத்தவங்களோட எப்படி பழகணும்னு உங்களுக்கு தெரியாது. கரெக்ட். அப்புறம் மத்தியம அதிகாரி இல்ல கனிஷ்ட அதிகாரிக்கு வேற என்ன பாயிண்ட்ஸ்னு கேக்குறேன். இப்போ ஒரு பாயிண்ட்க்கு வந்திருக்கு. இப்ப நம்ம படிச்சதுல கோமல ஸ்ரத்தா சைத்தன்ய சரிதாமிரத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. கோமல ஸ்ரத்தா, கோமலம் அப்படின்னா என்ன? கோல்ட் டெண்டர், அதாவது என்ன சொல்றது, டெண்டர். ஓ டெண்டர், அந்த மாதிரி இளம் இளம் தேர். இளம் கோமலம் சாஃப்டா இருக்கிறது. சரிங்களா? சோ நம்ம ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு நம்பிக்கை எப்படி இருக்கும்? சாஃப்டா தான், கம்மியா தான் இருக்கும் இல்லைங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க கோமல ஸ்ரத்தா. இதுல வந்து சைத்தன்ய சரிதாமிரத்திலிருந்து ஒண்ணு கொடுத்திருக்காரு பாருங்க. யகார கோமல ஸ்ரத்தா சே கனிஷ்ட ஜனா. சோ இதெல்லாம் தான் 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் கனிஷ்ட அதிகாரிக்கு நீங்க சொல்லிருக்கீங்க இல்லைங்களா? அத மத்தியம அதிகாரிக்கு என்ன சொன்னீங்க? ஆன்மீக குருவிட்ட இருந்து ஆன்மீக தீட்சை பெறுவாரு. அவங்க தீட்சை வாங்கியிருப்பாரு. மத்தவங்க எப்படி பழகணும்னு அவங்களுக்கு தெரியும். பக்தி தொண்டுல பக்தி தொண்டுல இடைநிலையில தான் அவங்க இருப்பாங்க மத்தியமாதிகாரி. இல்ல இல்ல இல்ல, பக்தியில இடைநிலை அப்படி இருக்க மாட்டாங்க. பக்தியில நல்லா அவங்க ஸ்ரத்தா வந்து கனிஷ்ட அதிகாரி விட அதிகமா இருக்கும். ஆனா உத்தம அதிகாரி விட கம்மியா இருக்கும். சரிங்களா? ஸ்ரத்தா தான் பகவானின் பக்தர்களுடன் நட்பு கொண்டு அறியாமையில் இருப்பவர்களிடம் கருணை கொண்டு அழுக்காறு உடையவர்களை தவிர்ப்பவர் மத்திய பக்தர், மத்தியம அதிகாரி. அவங்களுக்கும் தெய்வீக சேவையில் முழுமையாக ஈடுபடுபவர். என்னங்க மாதாஜி? பகவானின் தெய்வீக சேவையில் முழுமையாக ஈடுபடுபவரும் மத்திய பகவானோட சேவையில முழுமையா ஈடுபடுவாங்க. சாஸ்திர ஞானம் கனிஷ்ட அதிகாரி விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா உத்தம அதிகாரி விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரிங்களா? சாஸ்திர ஞானம் பாத்தீங்கன்னா கனிஷ்டா விட இவர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இன்னொன்னு பிரபுஜி, சத்புஜா பிரபுஜி நம்ம கேட்டப்ப என்ன சொன்னாருன்னா, இவங்க கனிஷ்டா, இவங்க மத்தியமா, அப்படி கிடையாதாமா. கனிஷ்ட மத்தியமா அது மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் நடுவுல இருக்காமா. சரிங்களா? கனிஷ்டாக்கும் மத்தியமாக்கும் நடுவுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்காமா. நாம வந்து எதுல வேணாலும் ஃபிட் ஆகுமாமா. சோ இப்படி இவங்கதான் இப்படிதான் இவங்கன்னா இவங்க கனிஷ்டா அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதாம். புரியுதா நான் சொல்ல வருது என்னன்னு? நடுவுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. எஸ். சோ அதே மாதிரி ஒரு உத்தம அதிகாரி பாத்தீங்கன்னா அவங்க மத்தியம அதிகாரி லெவல்ல வந்துதான் ப்ரீச் பண்ண முடியும். ஏன்னா உத்தம அதிகாரி எல்லாரும் ஒரே மாதிரி பாப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அவங்க தூய்மையான நிலையில இருப்பாங்க. மத்தவங்க கிட்ட குறை காண மாட்டாங்க. எல்லாரும் என்னவா பாப்பாங்க? எல்லாரையும் சமமா பாப்பாங்க. பகவானின் பின்ன பகுதியா பாப்பாங்க. சரிங்களா? அதனால அவங்க வந்து அதனால அவங்களுக்கு யாரு மேலேயும் குறை கண்டுபிடிக்க தெரியாது. சோ அப்படி இருக்கிறவங்க ப்ரீச் பண்ண முடியுமா என்ன? பண்ண முடியாது. அதனால உத்தம அதிகாரி மத்தியம அதிகாரி லெவலுக்கு வந்து ப்ரீச் பண்ணுவாங்களாம். பிரபுபாதர்லாம் அப்படிதான் நம்மளுக்கு வந்து ப்ரீச் பண்ணிட்டு போயிருக்காரு. சரிங்களா? சோ இங்க வந்து கொடுத்திருக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹரிநாமம் பத்தி சொல்லியிருக்காரு பிரபுபாதர். ஹரிநாமத்தை அபராதம் இல்லாமல் சொல்லணும். 10 அபராதங்கள் இருக்கு இல்லைங்களா? அபராதங்கள் இல்லாம நம்ம சொல்லணும். மோஸ்ட்லி ஒரு 9 கடந்துருவோம், 10ஆவதுல சிக்கிடுவோம் இல்லையா? 10ஆவது என்ன? வைணவ அபராதம். பௌதிக பந்தத்தின் காரணமாக புனித நாமத்தை அறிந்தும் பூரண நம்பிக்கை கவனக்குறைவாக உச்சரிப்பது, நம்பிக்கை வைக்காமல்
சம்பந்தத்தின் காரணமாக புனித நாமத்தின் மகிமை அறிந்திருந்தும் புனித பூரண நாமத்தை நம்பிக்கை இல்லாமல் பூரண நம்பிக்கை இல்லாமல் இல்லாமல் கவனக்குறைவாக உச்சரிப்பது. இது நம்மளா பண்றோமா இல்லையா? ஆமா மாதாஜி பண்றோம். அபராதம் கூட தப்பிச்சுக்குவோம். இந்த 10வது அபராதத்துல தான் எல்லாரும் சிக்கிடுவோம். மத்தது கூட நம்ம வந்து ஆன்மீக குரு மதிக்கிறது அதெல்லாம் பண்ணிடுவோம். ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு பௌதிக வியாக்கியானம் எல்லாம் கொடுக்க மாட்டோம். சரிங்களா? நம்பிக்கையற்ற மனிதருக்கு சொல்றது இல்லை. நம்ம தான் யாருக்கு பிரீச்சே பண்றது இல்லையே. கற்பனையானது என்று சொல்ல மாட்டோம். கற்பனையானதுன்னு சொல்ல மாட்டோம். புனித நாமத்தின் பெயரால் பாவ காரியங்கள் செய்யறது கூட இப்பெல்லாம் துணிய மாட்டோம். 10வது அபராதத்துல தான் எல்லாரும் சிக்குவோம். சோ நம்பிக்கை இல்லாம நம்ம சொல்றோம். எல்லாமே தெரியும், அத்தனை கவனம் இல்லாம சொல்றோம். ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு பொட்டன்சி யாருக்காவது தெரியாம இருக்காங்க? யாருக்காவது தெரியாம இருக்கா? தெரியாத தெரியும் மாதாஜி. ஆனா கவனம் எங்கேயோ போயிருது. கவனம் சொல்லிட்டு இருக்கும் போதே எங்கேயோ போயிருது. எதனால போகுது? பக்தி இன்னும் வரல. மனசு புலன்களை மனம் தான் காரணம் அத்தனைக்கும் இல்லையா? மனம் வந்து மைண்ட் வந்து வேற படம் போட்டு காமிக்குது. உங்களுக்கு உடனே அது புடிச்சு போய் அங்க ஓடிடுறீங்க இல்லையா? பக்தி படம் போர் அடிச்சு போயிருது மைண்டுக்கு. உடனே இன்னொரு படம் ஓட்டுது. இப்ப பாரு, நீ இங்க இருந்து எந்திரிச்சு போய் நீ போய் அதை பண்ணினா அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு படம் காமிக்குது. உடனே நம்மளுக்கு டெம்ப்ட் ஆகி மைண்ட் பின்னாடி ஓடிடுறோம். சரிங்களா? சோ அந்த அபராதங்களை தவிர்த்து எப்ப நாம வந்து ஒழுங்கா ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோமோ அப்பதான் பக்தியில நாம அடுத்த லெவலுக்கு முன்னேற முடியும். பிரபுபாதர் இங்க தெளிவா கொடுத்திருக்காரு இல்லைங்களா? அழகா கொடுத்திருக்காருல்ல. பகவானுக்கும் திருநாமத்துக்கும் வேறுபாடு கிடையாது. சோ இத உணர்ந்தவங்க அதை மதிக்கணும். புனித நாமங்களை குற்றம் இல்லாமல் உச்சரிக்கலினா கிருஷ்ண உணர்வில் முன்னேறது வந்து முடியவே முடியாது. சொல்லியிருக்காரு இல்லையா? எஸ். சோ நம்மளுடைய முழு கவனமும் எதுல இருக்கணும்னா ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை தவறில்லாமல் உச்சரிப்பில் தான் இருக்கணும். சரிங்களா? சோ இங்க சைத்தன்ய சரிதாமிரத்துல இருந்து இந்த மென்மையானதும் இணங்கக்கூடியதுமான நம்பிக்கையுடைய ஆரம்ப நிலை பக்தன், அதான் கனிஷ்ட அதிகாரி. அவன் என்ன பண்ண முடியும்னா எல்லாருமே இப்ப நாம எல்லாருமே இப்ப பௌதீக படிப்பு கூட பாருங்க, பிறந்தோடனே நம்ம போய் பிஹெச்டில ஜாயின் பண்ணிட முடியுமா? முடியாது. என்ன பண்ணணும்? பிறந்தப்புறம் பிறந்து வயசு எல்லாம் படிக்கணும். எழுத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சு அப்புறமாட்டி வேர்ட்ஸ் புரிஞ்சு ஒன் பை ஒன்னா வரணும். எல்கேஜி யூகேஜி அப்படின்னு சொல்லி எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிச்சு எல்லா கேஜியும் படிச்சு 1ஆப் படிச்சு 2ஆப் படிச்சு படிப்படியா 12வது வந்து அம்மா அப்பா உயரையே வாங்கி அப்புறம் மறுபடியும் காலேஜ் போய் அப்புறம் தான் அதெல்லாம் பண்ண முடியும் இல்லைங்களா? சோ அதே மாதிரிதான் பக்தியிலயும் எடுத்தோடனே நான் வந்து உத்தம அதிகாரி ஆக முடியாது. ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் படியில இருக்கோம். நம்ம எல்லாம் கனிஷ்ட அதிகாரி லெவல்ல இருக்கோம். நான் இத வந்து எங்க பிரபுஜி சொல்லிருக்கிறேன். அவரு மாதாஜி நம்மள கனிஷ்டா லெவல்ல இருக்கிறோமா அப்படின்னாரா? நீங்களுமா பிரபுஜி? நான் சொன்னா கூட அர்த்தம் உண்டு, நீங்களுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அவர் அப்படிங்கிறாரு நம்மள கனிஷ்ட லெவல்ல தான் இருக்கோம் அப்படிங்கிறாரு. சோ அதனால தயவு செய்து யாரும் நீங்களாம் மத்தியம அதிகாரின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, இல்ல உத்தம அதிகாரின்னு நினைச்சுக்காதீங்க. நாம எல்லாருமே கனிஷ்டா லெவல்ல தான் இருக்கோம். சரிங்களா? நம்ம ஸ்ரத்தா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெடி ஆயிட்டு இருக்குது. அதாவது அந்த கனிஷ்டால இருந்து கனிஷ்டா 1 கனிஷ்டா 2 அப்படி கூட வச்சுக்கோங்க. அதுல நம்ம கொஞ்சம் முன்னேறி இருக்கோம். அப்படி வச்சுக்கலாமா? கொஞ்சம் அதான் கரெக்ட்டுங்க மாதாஜி. வெறும் கனிஷ்டான்னு சொன்னா பொக்குன்னு போகுது. ஆமா. நம்ம கனிஷ்டா டு மத்தியமா அந்த டிராவல்ல நம்ம இருக்கோம். சரிங்களா? சகஜியால இருக்கோமா மாதாஜி? சகஜியா இல்ல, கண்டிப்பா சகஜியா இல்ல. பிராகிருத சகஜியாங்கிறவங்க அவங்க வந்து இமிடேட் பண்றவங்க. அதாவது கோபிஸ வந்து கோபிஸ் மாதிரி நடிக்கிறவங்க. கிருஷ்ணா மேல பக்தி வந்துச்சு நடிச்சுக்கிட்டு வெளில வந்து கஞ்சா குடிக்கிறது அதெல்லாம் பண்றவங்க. நம்ம அப்படி பண்ணலையே. இல்ல இல்ல இல்ல.
அதனால நாம அது பிராகிருத சகஜியா கிடையாது, பிராகிருத பக்தர்கள், வெறும் பிராகிருத பிராகிருத பக்தர்கள். பக்தர்கள். சோ பக்தியில முன்னேற துடிக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ம் முன்னேற துடிக்கும் ஆத்மாக்கள். சோ கனிஷ்ட அதிலிருந்து மத்தியம அதிகாரி நோக்கி போயிட்டு இருக்கிறோம். மத்தியம அதிகாரியே வந்து ஒரு ரொம்ப உயர்ந்த பொசிஷன் தான். அதுக்கு அடுத்தது தான் உத்தம அதிகாரி. சரிங்களா? ஏன்னா ம் நம்மளால இன்னும் நம்ம வந்து உடல் வேற ஆத்மா வேற நம்மளால உணர முடியுதா என்ன? இல்லம்மா. இல்ல இல்ல இன்னும் இல்ல தன்னுணர்வு தெரியல. எஸ். நம்ம அனர்த்த நிவர்த்தி ஸ்டேஜ் தாண்டினாதான் அதெல்லாம் நம்மளால நம்ம தாண்டி போக முடியும். அது வரையும் நம்மலாம் வந்து கனிஷ்ட அதிகாரி தான். ஸோ கனிஷ்டா பத்தி சொல்றப்போ முறையாக நியமிக்கப்பட்ட அளவு ஹரிநாமத்தை உச்சரித்தால் படிப்படியாக உத்தம அதிகாரி நிலைக்கு உயர்த்தப்படுவான். சோ பிரபுபாதர் இங்க நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. 16 மலையை ஒழுங்கா ஜபம் பண்ணு. ஆக்சுவலி நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் இல்லையா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் காலத்துல எவ்வளவு மாலை இருந்தது ஹரிநாம ஜபம்? 64 மாலை. 64 மாலை. நமக்கு டங்குவார் வந்திருக்கும் இல்லைங்களா? டெய்லி அந்த 64 மாலை எங்க இருந்து சொல்றது? டைம் எது இதுக்கு? 4 ரவுண்டா? 2 மணி நேரம்னா 8 மணி நேரம் வேணுமா? எவ்வளவு மணி நேரம் வேணும்? 8 மணி நேரம் தாங்க. 8 மணி நேரம். சம்பூர்ண மாதாஜி சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? 64 என்னைக்கோ ஒரு நாள் பண்ணாங்க மாதாஜி. ஓ ஏதோ ஒரு விசேஷம் அன்னைக்கு தான் பண்ணேன். மத்தபடி எப்போ நான் 32 தான். சில 32 நாளைக்கு 40 அப்படி பண்ணுங்க மாதாஜி. ஏங்க மாதாஜி அசால்ட்டா வெறும் 32 தான் சொல்றீங்க. நாங்க 16 தாட்டுறதே பெரும்பாடா இருக்குது. Yes. இதே நமக்கு வந்து அந்த மாதிரி பக்தி சித்தாந்த சரஸ்வதி ஒரு காலம் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அவ்வளவுதான். பிரபுபாதர் நம்ம எல்லாம் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்கெல்லாம் தேராத கேஸ்ன்னு சொல்லி 16 ரவுண்டு நம்மளுக்கு வந்து கன்செஷன் கொடுத்திருக்காரு. அதாவது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் வந்து அப்படி பண்ணாதவங்க வீழ்ச்சி அடைஞ்சவங்கன்னு சொல்றாராம். ஆனா பிரபுபாதர் நமக்காக கன்செஷன் கொடுக்குறாரு. ஆச்சாரியா இல்லையா, கன்செஷன் கொடுக்குறாரு. சரி 16 பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மகாபிரபுவோட கருணையினால தான் இது நடந்திருக்கு. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க. யாராவது படிங்க. சம்பூர்ணமா படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா. எவருடைய நம்பிக்கை எளிதில் வளையக்கூடியதாகவும் மென்மையானதாகவும் உள்ளது. அதுக்கப்புறம் மாதாஜி அடுத்த பேராகிராஃப். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் மிகச்சிறந்த பக்தர்கள் ஒருவரான ஸ்ரீல சத்யராஜகான் வைஷ்ணவனை எவ்வாறு அடையாளம் காண்பது என்று மகாபிரபுவிடம் வினவி போது அவர் பின்வருமாறு பதிலளித்தார். பிரபு கஹே ஜரீரமுகே சுனி ஏக பார கிருஷ்ணநாம சேயி பூஜ்ய சிரேஷ்ட சபாஹார. கிருஷ்ணரின் திருநாமத்தை ஒருமுறையேனும் எவர் உச்சரிக்கின்றாரோ அவர் வழிபடத்தக்கவர், மனிதர்களில் தலை சிறந்தவர். சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை 15.106. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தொடர்ந்தார். அதையேவ ஜரீரமுகே ஏக கிருஷ்ண நாம சேயீத வைஷ்ணவ கரிக தரீஹார சம்மான. கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிப்பதில் ஆர்வமுடையவரை அல்லது பயிற்சியினால் கிருஷ்ணரின் நாமங்களை உச்சரிக்க விரும்புவரை வைஷ்ணவராக ஏற்று குறைந்தபட்சம் மனதளவில் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை 15.111. புகழ்பெற்ற ஆங்கில இசைக்கலைஞரில் ஒருவர் எங்களுடைய நண்பராக உள்ளார். அவர் கிருஷ்ணரின் திருநாம கீர்த்தனத்தினால் கவரப்பட்டுள்ளார். தமது பாடல்களில் அவர் கிருஷ்ணரின் திருநாமத்தை பலமுறை குறிப்பிட்டுள்ளார். அவர் தமது இல்லத்தில் கிருஷ்ணரின் படங்களுக்கும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்பவர்களுக்கும் மரியாதை செலுத்துகிறார். எல்லா விதத்திலும் அவர் கிருஷ்ண நாமத்திலும் கிருஷ்ண லீலைகளும் பெருமதிப்பு வைத்திருப்பதால் நாங்கள் அவருக்கு எவ்வித தயக்கமின்றி மரியாதை செலுத்துகிறோம். இந்த நன்மகன் கிருஷ்ண பக்தியில் படிப்படியாக முன்னேறுவதை நாங்கள் கண்கூடாக காண்கிறோம். இத்தகைய மனிதருக்கு எப்போதும் மரியாதை அளிக்க வேண்டும். இறுதி முடிவு என்னவெனில், திருநாமத்தை இடையராது உச்சரித்து கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதற்கு முயல்பவர் எவரும் வைஷ்ணவர்களால் எப்பொழுதும் மதிக்கப்பட வேண்டும். மறுபுறம் பகவானின் திருநாமத்தை உச்சரிக்க தவறியதால் மாபெரும் பிரச்சாரர்களாக இருக்க வேண்டிய எம்முடைய நண்பர்களில் சிலர் படிப்படியாக பௌதிக வாழ்வினில் வீழ்ச்சியுற்றதையும் யாம் கண்டுள்ளோம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு உபதேசிக்கையில்
பக்தி தொண்டை 3 வகையாக பிரித்தார். சாஸ்திர யுக்தி நாகி ஜானி, திருஷ்ட ஸ்ரத்தாவான், மத்தியம அதிகாரி சேயி, மகாபாகியவான். சாஸ்திர சித்தாந்தத்தில் போதிய வலுவற்றராக இருந்தும் ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாடனத்தில் திடமான நம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு தனக்கு விதிக்கப்பட்டுள்ள பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் உறுதியுடன் இருப்பவர் மத்திய அதிகாரியாக கருதப்பட வேண்டும். இத்தகையவர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாவார். சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை 22.67. மத்தியம அதிகாரியானவர் ஸ்ரத்தாவான், உறுதியான நம்பிக்கை கொண்டவர் எனப்படுகிறார். பக்தி தொண்டில் மேலும் முன்னேறுவதற்கு அவர் மிகவும் தகுதி வாய்ந்த நபராவார். எனவே சைத்தன்ய சரிதாமிரத்தில் மத்திய லீலை 64 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஸ்ரத்தாவான் பக்தி அதிகாரி உத்தம மத்தியம். ஓ சாரி 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 சம்பூர்ணமா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. நானு ராஜேஸ்வரி முகர்ஜி பண்றதுக்குள்ள மூவ் பண்ணி சொல்லுங்க. படிங்க படிங்க படிங்க. சைத்தன்ய சரிதாமிரத்தில் படிச்சுதான் தெரியுது. சொல் படிங்க. ஒருவனுடைய ஸ்ரத்தாவின் நம்பிக்கையின் வளர்ச்சியை பொறுத்து பக்தி தொண்டில் அவன் ஆரம்ப நிலை பக்தனாக, இடைநிலை பக்தனாக, உயர்நிலை பக்தனாக தகுதி பெறுகிறான். சைத்தன்ய சரிதாமிரத்தில் மத்திய லீலை 22.62 மேலும் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரத்தா சப்தே விஸ்வாசகே சூத்ரிடே நிஷசர்ம கிருஷ்ணே பக்தி கைலே சர்வகர்ம கிருதகய. ஒருவன் கிருஷ்ணருக்கு தெய்வீக தொண்டாற்று. கிருஷ்ணா கேக்குதா? மாதாஜி வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரிங்க மாதாஜி, சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சாரி சாரி. சோ யார் ஒருத்தர், அதாவது ஒரு வைஷ்ணவனை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு கேட்டப்போ, யார் ஒருத்தர் கிருஷ்ண நாமம் உச்சரிக்கிறாரோ அவங்க வந்து வைஷ்ணவர். பகவானுடைய கருணை பாருங்களேன். யார் ஒருத்தர் கிருஷ்ண நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்க வந்து வைஷ்ணவராமா. எவ்வளவு ஒரு மர்சிஃபுல்லா இருக்காரு பாருங்களேன். சோ புனித நாமத்தில் அதாவது யார் ஒருத்தர் நல்லா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ, புனித நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாம வந்து மரியாதை செலுத்தணும். சரிங்களா? அது என்ன அதிகாரியா வேணா இருக்கட்டும், கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, யாரா இருக்கட்டும், புனித நாமத்தை ஒருத்தர் உச்சரிக்கிறாங்க, பக்தரா இருக்காங்கன்னா நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மரியாதை செலுத்த. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு பிரபுபாதர். அந்த ஃபீட்டில்ஸ், அந்த பிரபுபாதருடைய காலகட்டத்துல ஆங்கில அந்த பாப் பாடகர் யாருங்க மாதாஜி அவங்க பேரு? இசைக்கலைஞர். அதான் அவங்க ஃபீட்டில்ஸ் நினைக்கிறேன். ஃபீட்டில்ஸ் தானே? சாரி பீட்டில்ஸ்ல அந்த அவர் பேர் என்னங்க மாதாஜி? அவர் பேரெல்லாம் அப்படியே ஒரு பேண்ட் இருந்தது ரொம்ப காலம் முன்ன, நாங்கெல்லாம் சின்ன வயசுல. ஆமாங்க மாதாஜி, அவர் பேரு இதுல வந்துட்டே இருந்து நான் மறந்துட்டேன். அவங்க பாத்தீங்கன்னா அது பீட்டில்ஸ் மட்டும் இல்ல, இன்னொன்னு ஏதோ ஒரு பெரிய ஒரு குழு ஒண்ணு. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணாவே அவங்க அந்த ஹாரிசன் ஜானவி ஹாரிசன் கூட இப்ப பாடிட்டு இருக்காங்க இல்லையா, ஹாரிசன் சொல்லிட்டு அவரு வந்து ஹரே கிருஷ்ணாவே பாடினாரு. அப்ப வந்து ரெக்கார்டு தானே ரொம்ப ஃபேமஸ். ரெக்கார்டு வெளியிட்டாங்க. ரெக்கார்டு அப்படியே பிச்சுக்கிட்டு போச்சு சேல், தெரியுங்களா? அவ்வளோ நல்லா சேல் ஆச்சு. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாருன்னா, வீட்டுல கிருஷ்ணா போட்டோ வச்சிருந்தாரா, மரியாதை செலுத்தினாரா, கிருஷ்ண பக்தர்களை கூப்பிட்டு உபசரிச்சாராமா. அப்ப அவர் பக்தியா இல்ல பக்திமானா இல்லையா சொல்லுங்க பாக்கலாம்? வைஷ்ணவர் தான் இல்லைங்களா? அதனாலதான் வருது அவங்களுக்கு அந்த உணர்வு. ஒருத்தர் கிருஷ்ணாவை வணங்குறாங்கன்னா அது ஈஸி எல்லாம் கிடையாதுங்க மாதாஜி, கண்டிப்பா ஈஸி இல்ல. யார் ஒருத்தருக்கு கிருஷ்ணன் மேல நம்பிக்கை வருது, அவர் மேல பக்தி வருதுன்னா அதுக்கு அவங்க பல கோடி ஜென்மம் ஒர்க் பண்ணாதான் அது நடக்கும். ஓவர் நைட்ல நடக்காது. நான் திடீர்னு ஒருத்தரை பார்த்தேங்க, கிருஷ்ணா போட்டோ கொடுத்தாங்க, எனக்கு வந்து லவ் வந்துருச்சு, அப்படி கிடையவே கிடையாது. கிருஷ்ண பக்தி பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்கு பல கோடி ஜென்மமா அதுக்கு ஒர்க் பண்ணிருப்பீங்க. அதோடைய ஃப்ரூட் தான் நீங்க வந்து இப்ப அனுபவிக்கிறோம். சரிங்களா? இது ஒண்ணும் ஈஸி கிடையாது. உங்களுக்கு கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கு இந்த கிருஷ்ண பக்தி. பல கோடி ஜென்மம் முக்குன்னு முக்கி இப்ப கிடைச்சிருக்கு நமக்கு. சோ இத வந்து பத்திரமா நம்ம பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இந்த ஜென்மத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம, பிரபுபாத் அடிக்கடி சொல்லுவாரு, ஃபினிஷ் யுவர் பிசினஸ் அப்படிம்பாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இப்பவே முடிச்சிருங்க, இந்த ஜென்மத்திலேயே முடிச்சு விட்டுருங்க அப்படிம்பாரு. அடுத்த இன்னொரு ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க எப்படின்னு சொல்லுவார் எப்பவுமே. ஸோ கிருஷ்ண பக்தியை நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும். ஸோ அது இப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரத்தையும் ஜஸ்ட் லைக் தட் நாம வந்து எடுத்துக்க கூடாது. ஹரிநாமத்தை இதை வந்து உண்மையில நான் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். என் புத்தி யாரு மனமே கொஞ்சம் கேளு. ஹரிநாமத்தை யார் ஒருத்தர் சின்சியரா சொல்றாங்களோ அவங்க வந்து கிருஷ்ண பக்தர் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, பிரபுபாதர் சொல்றாரு. இதுக்கு மேல என்ன நமக்கு ப்ரூஃப் வேணும் சொல்லுங்க? சோ ஹரிநாமத்தை ஜபத்துல தான் நம்முடைய முழு பக்தியும் அடங்கியிருக்கு. சரிங்களா? சோ அதான் பிரபுபாதர் இந்த எக்ஸாம்பிளோட கொடுக்குறாரு. அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், வணக்கம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது வந்து மத்தியம அதிகாரி பத்தி சொல்றாரு. நாம வந்து கனிஷ்ட அதிகாரி என்ன ஸ்ரத்தான்னு பார்த்தோம். அவருக்கு என்ன ஸ்ரத்தா இருந்தது கனிஷ்ட அதிகாரிக்கு? நான் கூட அந்த வேர்டு விளக்கம் கேட்டனே உங்களை. என்ன ஸ்ரத்தா? கரெக்ட். யாரோ கோ நீங்க அப்புறம் விட்டீங்க. நான் தாங்க மசாஜ் சொன்னேன். கோ அப்புறம் மிச்ச fill in the blanks. கோமல ஸ்ரத்தா. கோமல ஸ்ரத்தா. கோமல ஸ்ரத்தா. பாஞ்சாலி மாதாஜி நீங்க தான் எனக்கு இது வேற கேட்டீங்க, மீனிங் வேற கேட்டீங்க இல்லையா? கோமலம். கோமலம் அப்படின்னா டெண்டர், சாஃப்ட். எஸ். ஒரு ஸ்ரத்தை வந்து எனக்கு மாதாஜி மென்மையாகவும் பலவீனமாகவும். எஸ். சோ கனிஷ்ட அதிகாரியோட நம்பிக்கை வந்து கோமல ஸ்ரத்தா. மத்தியம அதிகாரியோட நம்பிக்கை வந்து என்ன கொடுத்திருக்காங்க இங்க? ஸ்ரத்தாவான். ஒரு டேர்ம் கொடுத்திருக்காங்களா? ஸ்ரத்தாவான் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபெய்த். ஸ்ரத்தாவான் அப்படின்னு கொடுத்தாவே என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங் ஃபெய்த். சோ நம்பிக்கை அளவுல பாத்தீங்கன்னா கனிஷ்ட அதிகாரிக்கு நம்பிக்கை கம்மியா இருக்கும், மத்தியம அதிகாரிக்கு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கும். சரிங்களா? சோ சாஸ்திரங்கள் பத்தின அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கும், உத்தம அதிகாரி விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கிறதுல வந்து உறுதியோட நம்பிக்கை இருக்குமாமா. பக்தி தொண்டுல விலகாம உறுதியா நிற்பாங்களாமா. சோ இத்தகையவர் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அந்த ஸ்டேஜுக்கு உயர்றவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. சொல்லுங்க. வாய்ஸ் கேக்கலீங்க மாதாஜி நீங்க பேசுனது இப்ப. அப்படியா? எல்லாருக்குமே யாருக்குமே கேட்கலையா? கேக்குதுங்க மாதாஜி. இப்பதான் கேக்குதுங்க மாதாஜி. கேக்குது மாதாஜி. தெரியலைங்க மாதாஜி, நெட்வொர்க் மேபி ஏதாவது ப்ராப்ளம் விட்டு அப்புறம் கேக்குது. எஸ். சோ மத்தியம அதிகாரி மிகவும் அதிர்ஷ்டசாலின்னு சைத்தன்ய சரிதாமத்திலே கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அவருக்கு வந்து பக்தியில ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கு, பக்தியில நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேவா? சோ ஸ்ரத்தாவான் ஜனகய பக்தி அதிகாரி, உத்தம மத்தியம கனிஷ்ட ஸ்ரத்தா அனுசாரி. சோ ஒருவனது நம்பிக்கை அளவை பொறுத்து பக்தி தொண்டுல அவன் எப்படி இருக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கலாமாமா. சோ உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட நம்பிக்கையை பொறுத்து தான் நீங்க பக்தியில எந்த அளவு இருக்கிறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சைத்தன்ய சரிதாமத்துல கொடுக்குறாங்க. எஸ். நெக்ஸ்ட் படிங்க. வேற யாரா படிங்க. ஸ்ரத்தா அதுல இருந்து ஆரம்பிச்சு படிங்க. நான் படிக்கிறேங்க. சரி படிங்க. ஸ்ரத்தா சப்தே அதுல இருந்து தொடங்குங்களா? படிங்க. ஸ்ரத்தா சப்தே விஸ்வாச கஹே சுத்ரிட நிச்சய கிருஷ்ணே பக்தி கைலே சர்வ கர்ம கிரியஹய. கிருஷ்ணருக்கு தெய்வீக அன்பு தொண்டு ஆற்றுவதால் இதர கர்மங்கள் அனைத்தையும் ஒருவன் இயற்கையாகவே நிறைவேற்றி விடுகிறான் என்னும் திடமான நம்பிக்கை அல்லது உறுதியானது ஸ்ரத்தா எனப்படுகிறது. ஸ்ரத்தா அல்லது கிருஷ்ணரின் மீதான நம்பிக்கையே கிருஷ்ண உணர்வு அல்லது பக்தியின் தொடக்கமாகும். நம்பிக்கை என்றால் உறுதியான நம்பிக்கை வேண்டும். பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளவை நம்பிக்கை உள்ளவர்களுக்கான அதிகாரப்பூர்வ உபதேசங்களாகும். மேலும் அவை எவ்வித தேவையற்ற வியாக்கியானங்களும் இன்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை. இதே வழியில்தான்
அர்ஜுனனும் பகவத்கீதையை ஏற்றுக்கொண்டான். பகவத்கீதையை கேட்ட பிறகு அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சர்வம் ஏதத் த்ருவம் மன்யே என்மாம் வததி கேசவ, கிருஷ்ணரே தாங்கள் எனக்கு கூறியவை அனைத்தையும் உண்மை என நான் முழுமையாக ஏற்கிறேன். பகவத்கீதை 10.14. இதுவே பகவத்கீதையை உணர்வதற்கு சரியான முறையாகும். மேலும் இதுவே ஸ்ரத்தா எனப்படுகிறது. பகவத்கீதையின் ஒரு பாகத்தை மட்டும் தனக்கு விருப்பமான விளக்கங்களாக ஏற்று மற்ற பாகத்தை ஒதுக்குதல் என்றும் பலனளிக்காது. இது ஸ்ரத்தா அல்ல. ஸ்ரத்தா என்றால் பகவத்கீதையின் உபதேசங்கள் முழுவதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பகவத்கீதையில் சர்வ தர்மான் பரித்தக்ஷ்ய மாமேகம் சரணம் விரஜ, எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடமே சரணடைவாயாக எனும் இறுதி உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உபதேசத்தில் ஒருவன் முழு நம்பிக்கை கொள்ளும் போது அந்த உறுதியான நம்பிக்கை ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்துக்கு அடிப்படையாக அமைகிறது. ஹரே கிருஷ்ணா. இருங்க மாதாஜி, இதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது போகலாம். சரிங்களா? ஸ்ரத்தா சப்தே விஸ்வாச ககேக திருட நிச்சய கிருஷ்ண பக்தி கையிலே சர்வ கர்ம கிருத ஹய. கிருஷ்ணனுக்கு திவ்யமான சேவை செய்யறதுனால ஒருத்தன் மற்ற கடமைகளை தானா செய்யறான். சோ கிருஷ்ண பக்தி நீங்க பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருதுன்னா மற்ற கடமையெல்லாம் தானா செய்யற மாதிரி ஆயிருதான். சோ இந்த பக்தி தொண்டு புரிய உதவும் உறுதியான நம்பிக்கை ஸ்ரத்தா. சரிங்களா? திருட நிச்சயம். சோ நம்மளுடைய பக்தியோட ஆரம்பம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? பக்தி தொண்டோட ஆரம்பம் நிஷ்கா நிஷ்டா. நிஷ்டாவா? ஸ்ரத்தா. ஸ்ரத்தா ஸ்ரத்தா ஸ்ரத்தா. ஸ்ரத்தா. ஸ்ரத்தா நம்பிக்கை. என்னென்ன ஸ்டேஜ் சொல்லுங்க? ஸ்ரத்தால இருந்து ஸ்ரத்தா, ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, பஜன கிரியா, நிஷ்டா, ருச்சி, பாவ, பிரேமா, நிஷ்டா, ருச்சி, சக்தி, ஆசக்தி, ஆசக்தி, பாவ, பிரேமா. பிரேமா. சோ ஸ்ரத்தா அதான் வந்து ஆரம்ப நிலை இல்லைங்களா? உங்க வாழ்க்கையில பல கோடி ஜென்மமா நாம வந்து இந்த பௌதிக உலகத்துல நானு நானு நானுன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தோம். சரிங்களா? நம்ம வாழ்க்கையில ஒரு பக்தர் குறுக்க வரார். அப்போ அவங்க வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டுருக்கலாம், கெஞ்சி கூப்பிட்டுருக்கலாம், கொஞ்சி கூப்பிட்டுருக்கலாம், சும்மா ஜஸ்ட் லைக் தட் கூப்பிட்டுருக்கலாம். அவர் வந்து உங்களை வந்து கிட்டத்தட்ட புடிச்சு இழுத்துட்டு வந்து பக்திக்குள்ள கொண்டு விடுறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அந்த கிளாஸ் எல்லாம் கேக்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மைல்டா ஒரு நம்பிக்கை உருவாகுது இல்லைங்களா? ஓ இதெல்லாம் கரெக்டா தான் இருக்குமோ. நீங்களா அப்படிதான் உள்ள வந்தீங்க இல்லையா? உங்க ஜேர்னி அப்படித்தானே இருந்துச்சு. எதுக்கும் கேட்டு வைப்போமே அப்படின்னு கோவிட் அப்ப கேட்டு வச்சீங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை டெவலப் ஆச்சு. நம்பிக்கை தான் இன்னைக்கு உங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு இல்லையா? 5 வருஷமா ஆச்சா? 21 இருந்து 5 இயர்ஸா நம்ம கேட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து. கிட்டத்தட்ட 16 மாலை நீங்களா ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? 3-4 வருஷமா. ஆமா மாதாஜி. ஆமா மாதாஜி. இதெல்லாம் உங்களோட லைஃப்ல எவ்வளவு பெரிய சேஞ்ச் தெரியுங்களா? ஒரு என்ன சொல்றது, ஒரு டிராமாட்டிக் சேஞ்ச் தான் உண்மையிலேயே. நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க லைஃப் கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் எப்படி மாறி இருக்கு. அந்த பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் சொல்லுவாங்கல்ல, மாதிரி நாம கடந்து பாதையை பாருங்களேன். ஓ நீங்க பிஃபோர் கேசி ஆஃப்டர் கேசிங்கிறீங்களா? பாஞ்சாலி உங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி ஏதாவது எழுதி வைக்கிற மாதிரி இருந்தா நீங்க எழுதி வச்சுட்டு போங்க மாதாஜி. பக்திக்கு கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் இல்லைங்களா? சோ நம்ம வாழ்க்கையில இது வந்து ஒரு சரியான ட்விஸ்ட். என்ன சொல்லுவாங்கன்னா 180 டிகிரி ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நாளா நாம வந்து இப்படி ஒரு பாதையில டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். இப்ப டோட்டலா யூ டர்ன் அடிச்சு வேற பக்கம் போறோம் இல்லைங்களா? ஆனா மத்தவங்க எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஆனா நாம மட்டும் இப்படி யூ டர்ன் எடுத்துட்டு வேற பக்கமா போறோம். சோ இதுக்கெல்லாம் பேஸ் அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது? நம்பிக்கை. இல்லைங்களா? நம்பிக்கை இல்லைன்னா நீங்களா உங்களோட கிளாஸ்க்கு வர முடியுமா? வர முடியாது. எத்தனையோ பேர், கிட்டத்தட்ட 100 பேர் 150 பேர், எத்தனை
ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கிலே வந்தாங்க மாதாஜி, ஆயிரக்கணக்கில் பேர் வந்தாங்க. வந்தாங்க. ஆனா எத்தனை பேர் நிக்கிறாங்க பாருங்க மிச்சம். ஃபில்டர் ஆகி 10 பேர் 15 பேர் 20 பேர் தான் பக்தியில் நினைச்சு நிக்கிறாங்க. இல்ல இப்ப நம்ம குரூப்ல எப்படி இருக்காங்க, மத்த எல்லா இடத்துலயும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம குரூப்ல சொல்றேன், ஒரு 100 பேர் வந்திருந்தாங்கன்னா ஃபில்டர் ஆகி ஒரு 10 பேர் மிச்சம் நிக்கிறோம். சோ அப்படிதான் வந்து பக்தியில எல்லாருமெல்லாம் வர முடியாது. ஸ்ரத்தா யாருக்கு வருதோ அவங்க தான் பக்தியில ப்ரொசீட் ஆக முடியும். அந்த ஸ்ரத்தா வர்றதுக்கு நாம அக்ஞா சுக்ருதியா இருந்தா தான் நமக்கு அது வரும். நமக்கு சரிங்களா? அதைத்தான் நான் சொன்னேன், பல கோடி ஜென்மமா நீங்க சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. அது ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆன பிறந்தான் இங்க வந்து இந்த கிளாஸ்ல சொல்றதெல்லாம் அட இது உண்மை, இது உண்மை அப்படின்னு புரியும். இல்லைன்னா இது என்னமோ, இது என்ன இது எனக்கு ஒண்ணும் புரியல, இன்னும் கிருஷ்ணா சொல்றாருங்கிறாங்க, அந்த யோகங்கிறாங்க, இந்த யோகங்கிறாங்க, போட்டு அறுத்து தள்ளிட்டாங்க, இப்படிதான் வெளில போய் சொல்லுவீங்க. சோ இதோடைய ரியல் எசன்ஸ் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வருது அப்படிங்கறதே வந்து பெரிய விஷயம். அதான் நான் சொல்ல வரேன். சோ இங்க கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்றோம் மாதாஜி. புரிஞ்சுக்கிறதுக்கு கொடுக்கணும், கிருஷ்ணர் அறிவை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். சதாமி புத்தி யோகம் அவர் கொடுப்பார். அவருக்கு சின்சியரா நாம இருந்தோம்னா நமக்கு அறிவே இல்லைனாலும் அவர் அறிவு கொடுப்பாரு மாதாஜி. உண்மையிலேயே நமக்கு இல்லதான், ஆனா அவரு வந்து எல்லாமே கொடுப்பாரு. என்னால முடியல பகவானே, எனக்கு வந்து நிறைய உங்களை போய் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, நிறைய கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என்னால முடியலையே. நாம அந்த பிரேயர் அவர்கிட்ட வச்சோம்னா கண்டிப்பா அவர் ஹெல்ப் பண்ணுவாரு மாதாஜி, பண்ணாம போக மாட்டார். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அர்ஜுனா அப்படிதான் நம்பினார் கிருஷ்ணா, 100% நம்பினார் இல்லைங்களா? பகவத்கீதை கிருஷ்ணா சொல்ல சொல்ல அர்ஜுனா கவனமா கேட்டார். கிருஷ்ணா நிறைய இடத்துல சொல்றாரு இல்லையா, நீ பக்தனும் நண்பனும் அதனால் உனக்கு சொல்றேன், நீ பொறாமையற்றவன் அதனால நான் உனக்கு சொல்றேன், இப்படி சொல்லிட்டே வர்றாரு இல்லையா அர்ஜுனன். இதெல்லாம் இல்லாம இருந்தாதான் நாம வந்து பகவத்கீதையை ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் பகவான் அதெல்லாம் அடிக்கோடிட்டு சொல்றாரு. சோ அர்ஜுனா வந்து இது எல்லாத்தையும் கேட்ட அப்புறம் சர்வ ஏத திருதம் மண்யே என அனமாம் வதஷி கேசவா, வதஷி கேசவ, நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் உண்மைன்னு நான் ஏத்துக்கிறேன். இது சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது சரிங்களா? அப்படி அதாவது என்னதான் கிருஷ்ணா காட்னு அவருக்கு தெரிஞ்சாலும் அவரு சொன்னதை அப்படியே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது அத்தனையும் உண்மைன்னு அவருக்கு புரிஞ்சதுனால ஏத்துக்கிட்டாரு இல்லைங்களா? சும்மா ஏத்துப்பாங்களா? கடவுளே வந்து சொன்னாலும் அது உண்மை இல்லைன்னா ஏத்துக்க மாட்டோம். நம்ம எல்லாம் நக்கீரர் பரம்பரை இல்லையா? நெற்றி கண்ணை திருப்பினும் குற்றம் நீரே முக்கண் முதல்வராகவும் ஆகுன்னு சொல் டயலாக் வரும் இல்ல, என்னவா வேணா நீ இருந்துட்டு போ, இருந்தாலும் இருந்துட்டு போங்க, ஆனாலும் நீங்க நெத்தி கண்ணை திறந்தாலும் சரி, என்னை எரிச்சாலும் சரி, தப்பு தப்புதான். சோ நாமெல்லாம் அப்படிப்பட்ட பரம்பரை தான். ஆனா பகவான் சொன்னது அத்தனையும் உண்மை. சோ இந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் அர்ஜுனா வந்து இது எல்லாத்தையும் நான் அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறார். சோ அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அவரு சொன்னதுல ஒரு போர்ஷன் நல்லா இருக்கு, இன்னொரு போர்ஷன் நல்லா இல்ல, அப்படி விட்டோம்னா நாம அவரை ஃபுல்லா ஏத்துக்கிறதா அர்த்தமா? இல்ல. கிருஷ்ணா சொன்னதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல, என்னை வந்து பக்தி பண்ண சொல்றாரு, எனக்கு அது பிடிக்கல, ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, இப்படி நாம ஏத்துக்கிட்டோம்னா பகவத்கீதையை நீங்க எத்தனை வாட்டி படிச்சீங்கனாலும் அந்த அளவுதான் புரியும், அதுக்கு மேல புரியாது. எதனால நம்ம ஆச்சாரியாவோட வியூல நம்ம படிக்கிறோம்னா, ஆச்சாரியா ஆல்ரெடி அவருக்கு வந்து பகவத்கீதை நல்லா தெரியும், நமக்கு எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிருக்காரு இல்லைங்களா? பிரபுபாதர் நமக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ அவருடைய பார்வையில நம்ம படிக்கிறப்போ அவருடைய அந்த கான்சியஸ் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லைங்களா? அவர் என்ன விதத்துல நமக்கு சொல்லி தராரோ அது வந்து நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதுக்கு நம்மளுக்கு பிரபுபாதர் மேல என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். பிரபுபாதர் சொன்னா கரெக்டா இருக்கும், அந்த நம்பிக்கை இருக்கணும் இல்லைங்களா? சோ நம்ம எல்லாருக்குமே
எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கு. இல்லாம நம்மளால இவ்வளவு நாள் தொடர்ந்து கிளாஸ்க்கு வர முடியாது, படிக்க முடியாது. பகவத்கீதைய உபதேசாமிர்தம் எடுத்து பிரபுபாதருடைய பொருளுரை படிக்கிறோம். இது எல்லாம் உண்மை உண்மை நம்ம எல்லாருமே ஏத்துக்கிறோம் இல்லைங்களா? சோ அந்த ஸ்ரத்தா தான் நம்மள வந்து பக்தியில அடுத்தடுத்த படிக்கு நம்மள வந்து கூட்டிட்டு போகும். சோ அந்த ஸ்ரத்தா வந்து நம்ம 100% பகவான் மேல, அவருடைய பக்தர்கள் மேல, ஆச்சாரியோட வேர்ட்ஸ் மேல நம்ம வந்து வைக்கணும். சோ அதான் பிரபுபாதரும் கொடுத்திருக்காரு. ஸ்ரத்தானா பகவத்கீதையின் உபதேசங்களை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ பகவத்கீதையின் இறுதி உபதேசம் என்ன? சர்வ தர்மான் விஜித்ய சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேவம் சரணம் எல்லா விதமான தர்மங்களையும் திறந்து என்னிடமே சரணடைவாயா. உன்னுடைய பாவ விளைவுகளை நான் எடுத்துறேன் அப்படின்னா மா சுஷக, கவலைப்படாத. நீ தர்மத்தை துறக்கிறதுக்காக கவலைப்படாத. ஆக்சுவலி பகவான் தான் நமக்கு வந்து தர்மம் கொடுத்தாரு. ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? நீ செய்யற எல்லா செயலையும் விஷ்ணுக்கு அர்ப்பணமா பண்ணு, வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடி அப்படின்னு சொன்னார் ஆரம்பத்துல. அப்புறம் பண்ணிட்டே வான்னு சொல்லிட்டு கடைசியா என்னன்ட்டாரு? எல்லா தர்மத்தையும் விட்டுரு அப்படிங்கிறாரு. ரெண்டு கான்ட்ராடிக்டரியா இருக்கா இல்லையா? அவருதான் எல்லாத்தையும் உருவாக்குனாரு. வர்ணாசிரம தர்மம் கொடுத்தது யாரு? பகவான். வேதங்கள் கொடுத்தது யாரு? பகவான். எல்லாமே அவர்தான் கொடுத்தாரு. ஆனா ஏன் வேதத்தின் மலர் சொற்களால் கவரப்படக்கூடாதுன்னு சொல்றாரு? ஞாபகம் வருதா அது? எங்க படிச்சோம்? வேதத்தின் மலர் சொற்களால் கவரப்படக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணா சொன்னார் அர்ஜுனாட்ட. அது எங்கேயோ லாங் பேக், ஞாபகம் இருக்கிறது கஷ்டம். வளர்மதி மாதாஜி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், பக்தி சாஸ்திரி. மறந்து எல்லாமே புஷ்பிதாம் வாசம் செகண்ட் சாப்டர்ல சொன்னாரு, ஞாபகம் வருதுங்களா? நீ வேதத்தின் மலர் சொற்களால கவரப்படக்கூடாது அர்ஜுனா. வேதம் அதாவது அதுல இருக்கிறபடி நீ பண்ணிட்டு நீ போய் சொர்க்கத்துல போய் சோமரசம் குடிச்சிட்டு ரம்பா திலோத்தமா கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்க கூடாது, அதை தாண்டி வா அப்படின்னு சொல்லுவாரு. முக்குணங்களை தாண்டி வா, வேதத்துல முக்குணங்கள் பத்தி கொடுத்திருக்கு, நீ முக்குணத்தை தாண்டி வான்னு சொல்லுவாரு. சோ கர்ம யோகா பத்தி மென்ஷன் பண்ணில அது சொல்லுவாரு. கர்ம யோகால செட்டில் ஆயிராத, அதுக்கு அடுத்த நிலைக்கு வான்னு சொல்லுவாரு. கர்ம யோகா ஒழுங்கா பண்றவங்க எங்க போவாங்க? ஸ்வர்க்கம் போவாங்க. சரிங்களா? கர்ம யோகம் ஒழுங்கா பண்றவங்க ஸ்வர்க்கத்துக்கு போவாங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியல. ஞாபகம் இருக்கு மாதாஜி, ஆனா மறந்துருது. கர்ம யோகம்னா என்ன? அதாவது நான் யாரு ஞாபகம் இருக்கா? கர்ம யோகம் நான் எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். செயலை செய், ஆனா பற்றற்று செய். பகவானுடன் செயலை பகவானுக்காக செய்யறது. சரிங்களா? யோகம்னாவே கனெக்ஷன், கர்மம்னா செயல். செயல் செய்யறது மூலம் பகவானை திருப்திப்படுத்தி அவர்கிட்ட திரும்பி போற ட்ரை பண்றது. சரிங்களா? கர்ம யோகம் கனெக்டட் டு கிருஷ்ணா, செயல் செய்யறோம். அதுதான் தர்ம அர்த்த காம மோக்ஷம். சரிங்களா? வர்ணாசிரம தர்மத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணி கர்மயோகா பண்ணீங்கன்னா இறுதியில மோட்சத்துக்கு போகலாம். அது எப்படின்னா, கர்மயோகா பண்ணி பியூரிஃபை ஆகி நிஷ்காம கர்மயோகத்துக்கு போய் அப்புறம் ஞான யோகியாகி அப்புறம் வந்து பக்தி பண்ணா கிருஷ்ணாடு போகலாம். இதெல்லாம் ஸ்டேஜஸ் ஆஃப் பக்தி நாம பார்த்தோம் இல்லைங்களா? என்னமோ நானே கத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா மாதாஜி. அப்பப்ப மறந்துடுவீங்க. அது கர்மயோகா ஞாபகம் வருதா? பல படிகள்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பகவானை அடைய பல வழிகள் இருக்கு. என்னென்ன வழிகள்? கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். தியான யோகம். ஸ்ரவணம் கீர்த்தனம் வந்து அதை அடையறதுக்கான வழிகள். சரிங்களா? பக்தி அடையறதுக்கான வழிகள். பக்தி யோகம் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ்.
ஸ்ரவணம், கீர்த்தனம். ஆனா பகவானை மூணு விதமா அடையலாம். கர்மயோகம், ஞான யோகம், ஞானயோகம், பக்தி யோகம். பக்தி யோகம். சோ பகவத்கீதையில முதல் 6 சாப்டர்கள் என்னது? கர்மயோகம், கர்மயோகம். அதுல 6 பக்தி யோகம், பக்தி யோகம். கடைசி 6 13 to 18 ஞான யோகம். ஞான யோகம். நடுவுல இருக்கிற 6 பக்தி பக்தி யோகம். யோகம். பக்தி யோகம். பக்தி யோகம். சரிங்களா? சோ பகவான் உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு சாய்ஸஸ் வைக்கிறாரு பாருங்க. அவர் ஒன்னும் ஒரு குரூரமான தந்தையெல்லாம் கிடையாது. உண்மையோகம். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சாய்ஸ் கொடுக்கறாரு. எல்லா இடத்துலயும் ஃப்ரீவில் கொடுக்கறாரு நம்மளுக்கு. இது இல்லைன்னா நீ இது எதை வேணா நீ சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பக்தருக்கு மட்டும் ஒரு ஒரே விரல் தான் காமிப்பாரு. அவர் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். ஆனா மத்தவங்களுக்கு நிறைய சாய்ஸ் கொடுக்கறாரு. இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது. அப்படியாச்சு வா. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே நீ பண்ணாம இருந்தீன்னா அட்லீஸ்ட் தேவ வழிபாடாச்சு பண்ணு. சரி, அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டியா, என்னைய வழிபாடு பண்ணு. உன்னோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீ பண்ணிக்கிட்டே இருந்தாலும் என்னை வழிபாடு பண்ணு. ஒரு நாள் நீ பியூரிஃபை ஆகி வருவ. அடுத்தது நீ ஞான யோகம் பண்றியா, பண்ணு. ஞானத்து மூலமா என்னை தேடுறியா, தேடு, ஞான யோகம் பண்ணு. இல்ல தியானம் மூலமா என்னை தேடுறியா, தேடு, அதுக்கும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உள்ள இருந்து பரமாத்மாவா ஹெல்ப் பண்றேன். இல்லையா, எல்லாம் எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி பக்தி யோகா பண்றியா, பண்ணு, அதுக்கும் உனக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். கிருஷ்ணாவுக்கு அடிச்சு அன்பை வாங்குவது பிடிக்கவே பிடிக்காது. அன்பை நாமளா கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். இந்த உலகத்திலேயே தனக்கு சொந்தம் இல்லாத அவர் வச்சிருக்கிறது நம்மளுடைய ஹிருதயம் தான். நம்மளுடைய ஹிருதயத்தை நாம என்னைக்கு பகவான்கிட்ட கொடுக்கறோமோ அன்னைக்குதான் அவர் அதை எடுத்துக்குவாரே ஒழிய தானா அடிச்சு வாங்கவே மாட்டாரு. பாஞ்சாலி உன்னோட ஹிருதயத்தை கொடு அப்படின்னா கேட்கவே மாட்டாரு. அது நீங்களா குடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். சோ அப்ப நாம பண்ண வேண்டியது என்ன? பக்தி. 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 எஸ், பக்தி. எக்ஸாக்ட்லி. சோ அவர்தான் மாதாஜி மாயையும் அனுப்புறாரு. மாயை அனுப்புறாரு. மாயாதேவி மேல பழிய போடாதீங்க. அவங்க பாவம், அவங்க பண்ணிட்டு இருக்கிற நல்ல ஜாப். ஆக்சுவலா நாம உண்மையிலேயே தகுதியானவங்களான்னு செக் பண்ணி அனுப்புறாங்க கிருஷ்ணாட்ட அவங்க. எஸ் மாதாஜி. நம்ம தான் ஒரு ரோட்ல ஒருத்தன் ஐஸ் விக்கிறவன் வித்துட்டு போறானா, ஐஸ் விக்கிறவன் தப்பு பண்றானா என்ன? அவன் வயிற்றுக்குள்ளதான் ஐஸ் விக்கிறான். போய் வாங்கி சாப்பிடுற நம்ம மேலதானே மிஸ்டேக். ஆமாங்க மாதாஜி. எஸ், மாயாதேவி நம்ம பகவான்கிட்ட போறதுக்கு தகுதியானவங்களான்னு செக் பண்றாங்க. சோ அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கணுமா இல்லையா? எஸ் மாதாஜி. வளர்த்துக்கணும் மாதாஜி. எஸ். சோ நாம புலனுணர்ச்சியில் நம்மளுடைய சொந்த புலன்களை திருப்திப்படுத்துறதுலயே பல கோடி ஜென்மா வாழ்ந்துட்டோம். இன்னும் திருப்பி அப்படியே வாழணும்னு நினைக்காம பகவானை நோக்கி திரும்பணும். அவர் மேல அந்த ஸ்ரத்தாவை வளர்த்துக்கணும், டீப்பா வளர்த்துக்கணும். ஸ்ரத்தைய எந்த காலத்தையும் விடக்கூடாது. அதுதான் நம்ம பக்தியின் ஆணி வேர். சோ ஸ்ரத்தால டீப்பா இருக்கணும். ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஸ்ரத்தையோட நல்லா உச்சரிச்சு ஒழுங்கா சொல்லணும். இதெல்லாம் தான் நம்முடைய பக்திக்கு அடிப்படை. ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா